Hi friends. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் எப்படி நாம் ஒரு டேட்டாவை கன்சோல் அப்ளிகேஷனில் வேண்டி எடுக்கலாம் தண்ட சிஸ்டம் யூஸ் பண்ணுற யூசர்கிட்டருந்து எப்படி நம்ம ஒரு டேட்டாவை வேண்டி எடுக்கலாம். உதாரணமாக யூசர் நேம் எப்படி வேண்டி எடுக்கலாமுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முதலாவதாக வந்துட்டு நான் என்ன செய்கிறேன், console.writeline சொல்லி டைப் பண்ணுறேன். ஸோ டைப் பண்ணிவிட்டு நான் இங்கே என்ன செய்கிறேன்னு பாருங்கள், enter your யூசர் நேம்னு சொல்லி கொடுக்க. ஸோ இங்கே நம்ம ரைட் லைன் யூஸ் பண்ணுறதா இல்லை ரைட் யூஸ் பண்ணுறதான்னு சொல்லி இப்போ நம்ம ப்ராக்டிக்கல் பேஸ்டாக நம்ம பார்ப்போம். ஸோ நான் இங்கே என்ன செய்கிறேன், ரைட் லைன் யூஸ் பண்ணிவிட்டு நான் ஒரு வேரியபிள் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த வேரியபிளுக்குள்ளே டேட்டாவை வேண்டி எடுக்கேன். சரிங்களா? ஸோ நம்ம வேரியபிள் என்னன்னு சொல்லி ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ நான் இங்கே என்ன செய்கிறேன்டா, ஸ்ட்ரிங்க்னு சொல்லி யூஸ் பண்ணுறேன். டேட்டா டைப் யூஸ் பண்ணிவிட்டு யூசர் நேம் ஈக்குவல் console.readline சொல்லி கொடுத்து விட்டேன். சரிங்களா? ஸோ கொடுத்ததுக்கப்புறம் நான் இங்கே என்ன செய்கிறேன்னு பாருங்கள், நான் லாஸ்ட்டில் வந்துக்கிட்டு நம்மளோட கன்சோல் வந்துட்டு க்ளோஸ்ட் ஆகாமல் இருக்கணுங்கிறதுக்காண்டி console.readline இல்லாட்டி ரீட் கீ இல்லாட்டி ஏதாவது ஒரு ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணலாம். நான் இங்கே ரீட் கீ வந்துட்டு யூஸ் பண்ணுறேன். ஸோ யூஸ் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன செய்கிறேன்டா, இங்கே நான் என்ன டேட்டா வேண்டி எடுத்துருக்கணும் அந்த டேட்டா எனக்கு பிரிண்ட் ஆகணும். ஸோ அதுக்காக வேண்டி நான் console.writeline சொல்லி இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிவிட்டு நான் இந்த யூசர் நேமுக்குள்ளே என்ன டேட்டா நான் வேண்டி எடுத்தனோ அந்த டேட்டா எனக்கு இங்கே பிரிண்ட் ஆகணுங்கிறதுக்காக வேண்டி நான் யூசர் நேமுங்கிற வேரியபிளை நான் கொடுத்துருக்கேன். ஸோ நமக்கு தெரியும், ஸோ ஒரு வேரியபிள்னு சொல்லும்போது ஒரு டேட்டாவை நம்ம ஸ்டோர் பண்ணிவிட்டு ஃப்யூச்சரில் அந்த வேரியபிள் நேமை நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம என்ன டேட்டா ஸ்டோர் பண்ணியிருந்தோமோ அந்த டேட்டா தான் நமக்கு டிஸ்பிளே ஆகுங்கிறது தெரியும். ஸோ நான் இங்கே எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள், ஸோ என்டர் யுவர் யூசர் நேம்னு சொல்லி கேட்டுட்டு இந்த இடத்து தான் ஆக்சுவலாக நம்மளோட கேசர் இருக்கணும். பட் அதுக்கு பதிலாக நமக்கு அடுத்த லைனில் வந்துட்டு நம்மளோட கேசர் இங்கே டிஸ்பிளே ஆகிருக்கு. ஸோ அதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்களேன்னு சொன்னால் இங்கே நம்ம ரீட் லைன் யூஸ் பண்ணதான். அதனால் என்ன நடக்குது, இந்த டேட்டா வந்துட்டு ஒரு லைனில் ரீட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லைனில் இந்த கேசர் வந்துட்டு வெயிட் பண்ணுது. ஸோ அதுக்கு நமக்கு சரியாக யூஸ் பண்ண வேண்டிய ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் யாருன்னு சொல்லி பார்த்தீங்களா இருந்தால் ரைட்னு சொல்கிற ஆப்ஷன் தான் நம்ம யூஸ் பண்ணணும். இப்படி யூஸ் பண்ணினா என்ன நடக்கும் பாருங்கள், எஸ் நம்மளோட கேசர் வந்துட்டு சரியான இடத்த இங்கே டிஸ்பிளே ஆகிருக்கு. ஸோ நான் இப்போ என்ன செய்கிறேன்னு பாருங்கள், யூசர் நேம் வந்துட்டு அட்மின்னு சொல்லி கொடுத்தா அட்மின்ங்கிறது எனக்கு இங்கே டிஸ்பிளே ஆகிருக்கு. ஸோ இப்போ இங்கே என்ன நடந்திருக்கு, ஸோ இங்கே யூசர் நேமில் நம்ம வேண்டி எடுத்து, அதாவது இந்த ரீட் லைனை யூஸ் பண்ணி நம்ம யூசர் நேமுக்குள்ளே ஒரு டேட்டாவை வேண்டி எடுத்தோமா இல்லைங்களா. ஸோ அந்த டேட்டாவை நான் என்ன செய்கிறேன், நீங்கள் யூசர் நேமை பிரிண்ட் பண்ணும்போது, அதாவது இந்த ரைட் லைனை யூஸ் பண்ணி நான் வந்துட்டு பிரிண்ட் பண்ணும்போது நான் என்ன டேட்டா இங்கே வேண்டி எடுத்தனோ அதே டேட்டா எனக்கு இங்கே பிரிண்ட் ஆகிறத நம்ம பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இது ஓகே. அப்போது என்ன காரணத்துக்காக வேண்டி நான் இங்கே ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணணுங்கிறது ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கும். நான் இப்போ ஒரு நம்பர் நான் வேண்டி எடுக்க போகிறேன்டா என்ன செய்யலாம். இப்போ பாருங்கள், நீங்கள் இதை ஹோவர் பண்ணி பார்க்கும்போது இந்த ரைட் லைன்னு சொல்கிறது நாம் எந்த டேட்டா டைப்பை ரிட்டர்ன் பண்ணுமெண்டா ஸ்ட்ரிங்குங்கிற டேட்டா டைப்பை ரிட்டர்ன் பண்ணுமங்கிறது அதில் இருக்குது. ஸோ அப்போ நம்ம ஸ்ட்ரிங் டைப்பாக தான் நம்ம ரீட் லைன் யூஸ் பண்ணால் நம்ம வேண்டி எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ நான் இன்டீஜர்கள் எப்படி நான் கொடுத்து நான் இருந்தேன், இப்போ உதாரணமாக நம்பர் 1 இங்கே நான் என்ன செய்கிறேன், என்டர் தி நம்பர் 1 சொல்லி கொடுக்கேன். நம்பர் 1 சொல்லி கொடுத்து விட்டேன். இப்போ நான் ஹோவர் பண்ணி பார்க்கும்போது எனக்கு வரப்போகிற எரர்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா cannot implicitly convert type string to integerன்னு சொல்கிற எரர் தான் எனக்கு டிஸ்பிளே ஆகுது. என்ன காரணம், யூஸ்வலாகவே அதாவது காமனாக வந்துட்டு இந்த ரீட் லைன்னு சொல்கிற ஃபங்க்ஷன் வந்துட்டு நமக்கு இன்டீஜரை ரிட்டர்ன் பண்ணாது. அதுக்கு மாறாக நமக்கு என்ன செய்யும், ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பை தான் தரும். ஸோ அப்போ நம்ம அதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி பார்த்தீங்களா இருந்தால் இந்த இடத்த நாம் கன்வெர்ட்னு சொல்கிற ஒரு ஆப்ஷனை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இங்கே என்ன செய்கிறேன், convert டாட் டு இன்டீஜர் 32, அதாவது இன்டீஜர் 32ன்னு சொல்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்களா இருந்தால் நாம் இங்கே வேண்டி எடுத்த இந்த ஸ்ட்ரிங் டைப்பை நம்பராக கன்வெர்ட் பண்ணி இங்கே நான் என்ன செய்கிறேன் N1க்குள்ளே ஸ்டோர் பண்ணுறேன். அதே மாதிரி திருப்பி நான் ரெண்டு பேரையுமே திருப்பியும் பிரிண்ட் பண்ணுறேன். என்டர் த நம்பர் 2ன்னு சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் இங்கே N2க்குள்ளே வந்துட்டு
திருப்பி ரெண்டாவது டேட்டா வந்துட்டு அவர் என்டர் பண்ணுவார், அது N2க்குள்ளே போகும். ஸோ நான் இந்த இடத்த என்ன செய்கிறேன்டா N1 + N2ன்னு சொல்லி கொடுத்து விடுறேன். இப்போ நமக்கு 2 நம்பர்ஸை நம்ம ப்ளஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ இப்போ என்டர் த நம்பர் 1ன்னு சொல்லி கேட்குது. நான் ஒரு நம்பர் கொடுக்கேன், 25 கொடுக்கேன். அதே மாதிரி என்டர் த நம்பர் 2ன்னு சொல்லி கேட்குது. ஸோ நான் ஒரு நம்பர் ஒன்று கொடுத்து என்டர் பண்ணும்போது 2 நம்பர்ஸையும் ப்ளஸ் பண்ணி எனக்கு 103ன்னு சொல்கிற வேல்யூஸ் வந்துட்டு எனக்கு இங்கே பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இதுதான் பார்த்தீங்களா இருந்தால் நம்ம ஒரு டேட்டாவை நம்மளோட கன்சோல் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி நம்மளுடைய சிஸ்டம் யூஸ் பண்ணுற ஒரு யூசர்லேருந்து ஒரு டேட்டாவை வேண்டி எடுக்கிறது இதுங்க தான். சரிங்களா? ஸோ அதுக்காக வேண்டி நம்ம நம்பராக வேண்டி எடுக்கணுமாக இருந்தால் convert.to integer 32 என்று சொல்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம நம்பராக வேண்டி எடுக்கலாம். அதாவது இன்டிஜர் நம்பராக வேண்டி எடுக்கலாம். அல்லது நீங்கள் தசமதானமாக வேண்டி எடுக்க போகிறீங்கன்னா to double என்று சொல்கிற ஆப்ஷனை வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் 2 இடத்தையுமே வந்துட்டு to double யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ எனக்கு இங்கே என்ன எரர் காட்டுது, நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம். ஸோ பெரிய இது தானத்திலிருந்து சின்ன தானத்துக்கு, அதாவது டபுள்லேருந்து இன்டிஜருக்கு கன்வெர்ட் பண்ணி நாம் என்ன செய்யணும், எக்ஸ்பிளிசிட்லி கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு பதிலாக நான் இங்கே என்ன செய்கிறேன்னு பார்த்தீங்கன்னா டபுள்னு சொல்லி மாற்றி வரேன். ஸோ நம்ம டபுளே யூஸ் பண்ணி ஈஸியாகவும் கன்வெர்ட் பண்ணிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இந்த டைமில் நமக்கு தசமதானத்தையும் அக்செப்ட் பண்ணும், அதே மாதிரி நம்பர்ஸையும் அக்செப்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் நம்ம கன்வெர்ட் பண்ணுற முறை. சரிங்களா? இப்போ நம்ம நார்மலாகவே ஒரு டேட்டாவை எடுத்துக்கிட்டால் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது, ஒரு console.readline நம்ம யூஸ் பண்ணமாக இருந்தால் அது வந்துக்கிட்டு என்ன செய்யும், நமக்கு ஒரு ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பை தான் ரிட்டர்ன் பண்ணி தரும். ஸோ நமக்கு நம்பர் டேட்டா டைப்பாக வேணுமாக இருந்தால் நம்ம என்ன செய்யணும், அதை கன்வெர்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ இன்னொரு டவுட் வரலாம், ஒருவேளை நான் நம்பர்ஸ் கொடுக்காம ஒரு டெக்ஸ்ட்டை கொடுக்கேன், ஓகே டெக்ஸ்ட் டைப் பண்ணுறேன், இதை நான் நம்பரை கன்வெர்ட் பண்ணவே இயலாது. ஸோ இந்த டைமில் நான் என்டரை ப்ரெஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போது எனக்கு கண்டிப்பாக வந்துட்டு எரரை கொண்டு வந்து தரும். என்ன எரர்ன்னு சொல்லி பார்த்தீங்களா இருந்தால், நான் கொடுத்தது என்னமோ டெக்ஸ்ட்டுங்கிற டேட்டா டைப், அதை நீங்கள் டபுளுக்கு கன்வெர்ட் பண்ணவே இயலாது. ஸோ அதனால் உங்களுக்கு எரர் வருது. ஸோ இப்படியான எரர்ஸ் வரும்போது அதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம்னு சொல்லி பார்க்குறதுக்கு கண்டினியூஸாக வீடியோஸை பாருங்கள். அடுத்தடுத்த வர வீடியோஸில் வந்துட்டு நம்ம எப்படி இந்த எரரை ஹேண்டில் பண்ணலாமாங்கிற டீட்டெயிலை நம்ம பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.